கைபர் சோலை மிக அழகான மற்றும் செழிப்பான விவசாய நிலமாக அரேபியாவில் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தது. அங்கு உள்ள அனைத்து யூதர்களும் பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும் செல்வ செழிப்போடு கோட்டைகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யூதர்களின் விவசாயம் பாலைவள நிலத்தை செழிப்பான நிலமாக மாற்றி அமைத்த காரணத்தால் அவர்களும் கைபர் சோலையை சுற்றியிருக்கும் அண்டை ஊர் மக்களும் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பனுநதிர் குலத்தை வெளியேற்றி ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் அந்த குலத்தின் தலைவர் மற்றும் சஃபியாவின் தந்தை ஹுயை இப்னு அக்தாப் அவர்கள் மீண்டும் மதினாவிற்கு வந்தார். அவரின் நண்பர் கையிப் இப்னு ஆசாத் பனு குரைழா குலத்தின் தலைவர் அவருக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு மதினா வந்தார். பனு குரைழா யூத பழங்குடிதான் கடைசி பழங்குடியாக மதினாவின் இருந்தார்கள். அந்த நேரத்தில் முஹம்மதும் அவரின் படைகளும் பனு குரைலா யூத பழங்குடி மக்களை முற்றுகையிட்டு அவர்களை கொலை செய்ய திட்டம் நடந்தது. பனு குரைலா யூத பழங்குடியின் இனக்கொலை பற்றி நாம் முஸ்லிம் தமிழன் சேனலில் பேசியிருந்தோம். பார்க்க விரும்பும் நண்பர்கள் முழு வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது. பனு குரைலா முஹம்மத் நபியிடம் சரணடைந்த போது ஹூயை அவர்களும் அவர்களுக்கு உதவி செய்ய வந்து மாட்டிக்கொண்டார். இபுனு இஷாக் எழுதிய சீராத் ரசூல்லாஹ் பக்கம் 464 கூறிய வார்த்தைகள். நபி அவர்கள் மதினாவின் சந்தை பகுதியில் பெரிய அகழிகளை தோன்றும்படி கூறினார்கள். பிறகு பனு குரைலா ஆண்களை கூட்டம் கூட்டமாக அழைத்து வந்து அந்த குழியில் வைத்து அவர்களின் தலைகள் வெட்டப்பட்டது. அந்த மக்களை வற்புறுத்தி அந்த குழிக்கு முன்னால் மண்டியிட வைத்தார்கள். நபி முஹம்மதுக்கு முன்னால் வைத்து தலைகள் வெட்டப்பட்டது. முஸ்லிம்கள் தலைகளை வெட்டினார்கள். பின்னர் குரைலா தலைவர் கையிப் பின் அசாத் அவர்களின் தலையும் சஃபியாவின் தந்தை ஹுயை அவர்களின் தலைகளும் வெட்டப்பட்டது. அன்றைக்கு எத்துணை யூதர்கள் கொல்லப்பட்டார்கள்? சுமார் 600 700 ஆண்களும் இன்னும் சில கணக்குகள் படி 800 900 வரை உள்ள ஆண்கள் என்று இப்னு இஷாக் கூறியுள்ளார். குரைலாவை முற்றிலும் இனப்படுகொலை செய்து 2 வருடங்கள் கழித்து முஹம்மத் மீண்டும் கைபரை தாக்க முடிவு செய்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அத்தபரி தொகுத்த முஹம்மது வரலாறு புத்தகத்தில் இடம்பெற்ற காரணம் இவைதான். பனு சாம் குலத்தார் நபி முஹம்மதிடம் வந்து அவர்கள் வறுமையில் இருப்பதாகவும் அவர்கள் உயிர் வாழ எதுவுமில்லை என்று கூற முஹம்மதிடம் தர ஒன்றுமில்லை. உடனே அவர் கூறுகிறார், ஓ என் ரப்பே, நீ எல்லாம் அறிந்தவன். இந்த மக்களிடம் ஒன்றுமில்லை, என்னிடமும் தருவதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் நாங்கள் கைபருக்கு செல்கிறோம். கைபரை நாங்கள் கைப்பற்ற எங்களுக்கு உதவி செய்வாயாக. நீங்கள் யூதர்களிடம் கொள்ளையடித்து சாப்பிட சொல்கிறீர்களா? ஆம், ஏன் கூடாது? அல்லாஹ் எனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி உள்ளான். மேலும் நிறைய கொள்ளைப் பொருட்கள் எனக்கு சொந்தம். குரான் சூரா அல் ஃபத்ஹா வசனம் 20. ஏராளமான போர்ப்பொருள்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அவற்றை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். இதை உங்களுக்கு துரிதமாக அளித்து கொடுத்து மனிதர்களின் கைகளையும் உங்களை விட்டும் தடுத்துக் கொண்டான். இதை மூமின்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர்வழியில் செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அருள் புரிந்தான். அடுத்த சில நாட்களில் முஸ்லிம்கள் கைபரை தாக்கினார்கள். கைபர் சோலையில் அதிகம் உணவும் மற்றும் சொத்துகளும் நிறைந்தவை. ஆகையால் அல்லாஹ் அவர்களுக்கு கைபரை வெற்றி கொள்ள வைத்தான். முஹம்மதுடைய முக்கிய வேலை கடவுளின் பெயரால் கொலை மற்றும் கொள்ளையடிக்கும் வேலையாக இருந்துள்ளது. புகாரி ஹதீஸ் எண் 510. அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அதிகாலையில் கைபரை அடைந்தோம். கைபரில் வசிப்பவர்கள் தங்கள் மண்வெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். அவர்கள் நபியைக் கண்டதும், ஓ முஹம்மத், முஹம்மதும் மற்றும் அவரது படைகள் என்று சொல்லி பயந்து ஓடினார்கள். நபி அவர்கள் அல்லாஹு அக்பர், கைபர் அழிக்கப்பட்டது என்று கூறினார்கள். அவர்களை எதிர்த்து யூதர்கள் தாக்கவில்லை, மாறாக உயிரை காப்பாற்ற ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இது அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை. முஹம்மதும் அவரின் படையும் ஒவ்வொரு கோட்டையாக உடைத்தார்கள். கினானா இப்னு அல் ராபி அவர்கள் கைபர் ஹதிபா கோட்டைக்கு தலைவர். பெரும்பாலும் ஹதிபா பகுதியில் வாழும் யூதர்கள் மதினாவில் இருந்து வந்த பனு நதீர் குலத்தாராக இருந்தார்கள். கினானா அவர்களும் சஃபியா பின்த் ஹூயை அவர்களை புதிதாக திருமணம் முடித்த தம்பதிகள். முஹம்மதின் படைகள் ஹதிபா கோட்டையை அடித்து உடைத்தார்கள்.
அவர்களின் மகிழ்ச்சியும் அமைதியும் வெகு விரைவில் முடிவுக்கு வந்தது. முஹம்மது நபி அவர்கள் பனு நதீரின் பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ள கினானா அவர்கள் முஹம்மதின் படையால் பிடிக்கப்பட்டு முஹம்மதிடம் கொண்டு வரப்பட்டார். பொக்கிஷத்தை எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாய்? பொக்கிஷமா? எங்களிடம் அப்படி ஒன்றுமில்லை. நாங்கள் விவசாய மக்கள், உன்னை போல கொள்ளையர்கள் அல்ல. மரியாதையாக பேசு. நீ இறைத்தூதரிடம் பேசுகிறாய். நீ இறைத்தூதர் அல்ல. கடவுளின் பெயரை கூறி கொள்ளை மற்றும் பெண்களை வன்புணர்வு செய்பவன். சுபைர் அவர்களே, இவனை உண்மையை கூறும்படி செய்யுங்கள். அதன்படி சுபைர் மரக்கட்டைகளை இணைத்து தீ வைத்து அதை கினானாவின் நெஞ்சில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டது. கினானா எதுவும் பேசாமல் இறந்து போனார். கடும் தீ, காயம் மற்றும் இரத்தப்போக்கால் உயிரை வீட்டார். இந்த காபீரின் உயிர் போய்விட்டது. இவனின் தலையை துண்டித்து விடுங்கள் மஸ்லாமா அவர்களே. சரி ரசூலல்லாஹ். அத்தபரி வரலாற்று புத்தகம் வால்யூம் 8 பக்கம் 122 மற்றும் 123. கினானா வற்புறுத்தி அழைத்து வரப்பட்டார். உண்மையை வாங்கும்படி கேட்டு சுபைர் அவர்களிடம் கூறப்பட்டது. பின்னர் சுபைர் முஹம்மது நபியின் கட்டளையின்படி நெருப்பை கினானாவின் நெஞ்சில் வைத்து அவர் இறக்கும் வரை பொசுக்கினார். உயிர் பிரிந்த பின்னர் மஸ்லாமாவிடம் தன் சகோதரர் இறப்பிற்கு பழிவாங்கும் பொருட்டு கினானாவின் தலையை துண்டிக்கும்படி நபி அவர்கள் கூறினார்கள். முஹம்மதின் வரலாறு புத்தகம் அல் வகிதிபடி கைபர் யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். கினானாவின் தந்தை, சகோதரர் என்று அனைவரும் கொல்லப்பட்டார்கள். வேலை ஆட்களைத் தவிர ஜிஹாதின் மிக முக்கிய பகுதி இதுதான். பெண்களை அபகரிப்பது, பங்கு போடுவது. முஹம்மது தான் முதலில் தனக்கு விருப்பமான பெண்ணை தேர்ந்தெடுப்பார். ஷாஹிஹ் புகாரி ஹதீத் எண் 335. நபி அவர்கள் கூறினார்கள், எனக்கு தான் போரில் கைப்பற்றும் பொருட்கள் ஹலாலாகும். எனக்கு பிறகுதான் உங்களுக்கு ஹலாலாகும். தீயா அல் கல்பி என்ற முஸ்லிமுக்கு தனது பங்கு வரும் வரை பொறுமை இல்லை. ஆகையால் அவர் முஹம்மதிடம் சென்று பங்கை கேட்டார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பெண் போர் கைதிகளில் இருந்து அடிமை பெண்ணை தாருங்கள். சரி சரி, யார் வேண்டுமோ போய் எடுத்துக்கொள். தியா ஓடிச் சென்று சபியாவை தூக்கினான். இனிமே நீ எனக்கு தான். எனக்கும் அவள் வேணும். அழகான பெண்ணை தேர்வு செய்துள்ளான். எனக்கு இன்னைக்கு அருமையான நாள்தான். நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கக்கூடாது. ஆமா, வா நபியிடம் இதை பற்றி கூறுவோம். அந்த சமயத்தில் முஹம்மது நபி கொள்ளையடித்த பொருட்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். நாட்டா மற்றும் ஷிக்யூ கோட்டையில் இருந்து எடுக்கப்பட்டது படைகளுக்கும், கதிபா கோட்டையில் இருப்பவை எனக்கும் சேரும். தியா சபியாவை அவனுடைய கூடாரத்திற்குள் வைத்திருந்தான். ஓ சபியா, உன்னை மதினாவில் இருக்கும்போதே தெரியும். உன்னை அடைய ஆசைப்பட்டேன். இன்று அல்லாஹ் என் ஆசையை நிறைவேற்றினான். என்னை தொடாதே. உனக்கு என்ன பிடிக்கும் சஃபியா? உனக்கு என்ன தைரியம்? நான் திருமணமான பெண். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சபியாவை தியாவிடம் கொடுத்து விட்டீர்கள். ஆம், அவள் பனு நதீர் மற்றும் பனு குரைலாவின் தலைமை எஜமானி. அவள் உங்களுக்கு தான் சொந்தம். ஷாஹிஹ் முஸ்லிம் புத்தகம் 8 எண் 3329. அனஸ் ரலி அறிவித்தார், சஃபியா போரில் கொள்ளையடிக்கப்பட்ட திஹ்யாவின் பலிக்கு விழுந்தார். மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் முன்னிலையில் அவளை புகழ்ந்து கூறினார்கள், போரில் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் அவளை போன்றவர்களை நாங்கள் பார்த்ததில்லை என்று. இவர்கள் முஹம்மதின் ஆர்வத்தை தூண்டினார்கள். பிலால், போய் சபியாவை என்னிடம் அழைத்து வா. ஆகட்டும் ரசூலல்லாஹ். பிலால் தியாவின் கூடாரத்தை நோக்கி சென்றார். உனக்கு இப்போ என்ன வேணும்? என்ன தொந்தரவு செய்யாத. ரசூலல்லாஹ் ஷபியாவை பார்க்க வேண்டும் என்கிறார்கள். அவளை அனுப்பு. முடியாது, அவளை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். பிலால் சபியாவையும் அவரின் கணவரின் தங்கையையும் ஒன்றாக அழைத்து வந்தார். யாரோட இரவை கழிக்க வேண்டும் என்று முஹம்மது முடிவு செய்ய வேண்டி, ஆனால் தியா சபியாவை விட்டுக் கொடுக்கவில்லை. சஃபியா எனக்கு தான் சொந்தம். தன் சகோதரனின் உடலைக் கண்டு கினானாவின் தங்கை கதறி அழுதார். இரக்கம் குணம் கொண்ட முஹம்மது கூறியது இவைதான். இந்த பிசாசை இங்கு இருந்து கூட்டி செல்லுங்கள். கண்முன்னே இறந்து கிடக்கும் தன் சகோதரனை பார்த்து அழுத பெண்ணை பிசாசு என கூறினார் முஹம்மது. பிலால், உனக்கு அறிவில்லையா? எதற்காக இந்த பெண்களின் கணவர் மற்றும் சகோதரன் இறந்த இடத்திற்கு அழைத்து வந்தாய்? ஓ ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது. இதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அந்த பெண்களின் உறவினர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்று காண்பிக்க விரும்பினேன். சபியா முஹம்மதுக்கு முன் கொண்டு வரப்பட்டார். நபி முஹம்மத் சபியா மீது தனது மேலாடையை போர்த்தி தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்.
ஷாஹிஹ் புகாரி ஹதீத் எண் 2228. சபியா அவர்கள் முதலில் தியா அல் கல்பியின் பங்கில் இருந்தார். பின்னர் நபி அவர்களுக்கு உடமையானார். ஆனால் தியா அல் கல்பி சபியாவை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. இப்னு இஷாகின் சீராத்துல் ரசூலல்லாவில் தியாவிற்கு 2 பெண் அடிமைகள் சபியாவிற்கு பதிலாக தரப்பட்டது என்றும், ஆனால் ஷாஹி முஸ்லிம் ஹதீதில் 7 அடிமைகள் சபியாவிற்கு பதிலாக கொடுக்கப்பட்டது என்று உள்ளது. அது எப்படி 2 அடிமைகளில் இருந்து 7 அடிமைகளானது? ஆக இருவருக்கிடையில் கடும்பேரம் நடந்துள்ளது. ரசூல் அல்லாஹ், நீங்கள் செய்வது சரியல்ல. நீங்கள் தான் எனக்கு சபியாவை எடுத்துக்கொள்ள கூறினீர்கள். நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன். சபியாவிற்கு பதிலாக உனக்கு நான் 2 இளம் பெண் அடிமைகளை தருகிறேன். இருவரும் அழகாகவும் மற்றும் யாரும் தீண்டாதவர்கள். இன்று இரவு உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ரசூல் அல்லாஹ், எனக்கு அந்த பெண்கள் எல்லாம் தேவையல்ல. நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். சபியாவை எனக்கு திரும்ப தாருங்கள். தியா, அடம்பிடிக்காதே. இதோ இன்னும் 3 இளம் ஆண் அடிமைகள். மொத்தம் 5 அடிமைகளை வைத்துக்கொள். இன்று இரவு சந்தோஷமாக இரு. எனக்கு இவர்களையும் பிடிக்கவில்லை. என்னுடைய சபியாவை திரும்ப தாருங்கள். சரி, அப்படி என்றால் இன்னும் 2 பெண்களை எடுத்துக்கொள். மொத்தமாக 7 அடிமைகள். ரசூல் அல்லாஹ், போன ஜிஹாதில் எனக்கு போதுமான அடிமைகள் கிடைத்தார்கள். எனக்கு சபியாவை கொடுத்தால் போதும். தியா, அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறாய். என் மனம் மாறுவதற்குள் நான் தருவதை வாங்கிக்கொள். இல்லையென்றால் உன் ஆண் உறுப்பு அறுக்கப்படும். வேறு பதில் எதுவும் பேசாமல் தியா அங்கு இருந்து 7 அடிமைகளுடன் சென்றான். உடனே முஹம்மது சபியாவுடன் கூடாரத்திற்கு விரைந்து சென்றார். முஹம்மது சபியாவை தொட சென்றபோது சஃபியா அதை தடுத்தார். சற்று முன்தான் தன் கணவர் இறந்து போனார். தம் குடும்பத்தை அளித்தவனோடு எவ்வாறு இணங்க முடியும்? உனக்கு என்ன பிரச்சனை சஃபியா? ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு அவர்களின் பெண்களை கைப்பற்றும் உங்களை பிடிக்கவில்லை. என்ன பேசுகிறாய்? நாங்கள் அவர்களை கொல்லவில்லை. அல்லாஹ் தான் எங்கள் கைகளால் அவர்கள் உயிரை எடுத்தான். சூரா அன்ஃபால் போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் வசனம் 17. இதற்கு காரணம், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள். எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் விரோதம் செய்வாரோ நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக தண்டனை செய்பவனாக இருக்கிறான். அவர்களை கொலை செய்துவிட்டு பின்னர் அவர்கள் மனைவிகளுடன் மகளுடன் உடல் உறவு கொள்ள அனுமதி உண்டு. குர்ஆன் வசனங்கள்: சூரா அன்னிஷா வசனம் 3 மற்றும் 24, சூரா அல் முக்மீனூன் வசனம் 6, சூரா அல் ஆஷா வசனம் 50, சூரா அல் மஹ்ரீஜ் வசனம் 30. இந்த வசனங்கள் எல்லாம் உன்னை அனுபவிக்க அனுமதி உண்டு. ஆகையால் முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்து. நீ என்னுடன் இருக்க மறுத்தால் உன்னை தியாவிடன் மீண்டும் அனுப்பிவிடுவேன். சூழ்நிலை கைதியாக இருக்கும் சபியாவால் என்ன செய்திட முடியும்? அந்நேரத்தில் முஹம்மதுக்கு 59 வயது, சபியாவிற்கு 17. எனக்கு எப்படியும் முஸ்லிம்களாலும் முஹம்மதாலும் பாலியல் அத்துமீறல்கள் உறுதியாக நடக்கும். நான் முஹம்மதோடு இருந்தால் எனக்கு பாதிப்பு குறைவு. காரணம், முஹம்மதுக்கு பல மனைவிகளும் அடிமை பெண்களும் உள்ளார்கள். எனக்கு குறைவாக தான் பாலியல் அத்துமீறல் நடக்க வாய்ப்புள்ளது. இல்லையென்றால் நான் அடிமை சந்தையில் நிர்வாணமாக்கப்பட்டு விற்கப்படுவேன். முஹம்மது காலையில் சபியாவுடன் படுத்திருந்த போது அவரின் கூடாரத்திற்கு அருகில் ஏதோ அசைவு ஏற்படுவதை கண்டார். உடனே எழுந்து யார் என்று பார்க்க வெளியில் வந்தார். யார் அது? நான் தான், அபு அயூப். யா ரசூல் அல்லாஹ், என்ன செய்கிறீர்கள் இங்கே? உங்கள் பாதுகாப்பிற்கு வந்தேன். உங்களோட இருக்கும் பெண் ஒரு காஃபிர். அது மட்டுமல்ல, அவளின் குடும்பத்தை நாம் கொன்றுள்ளோம். அந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து வரலாம் யா ரசூல் அல்லாஹ். ஓ, நல்லது. இந்த சம்பவம் அத்தபரியில் இருந்து எடுக்கப்பட்டது. வால்யூம் 39, பக்கம் 185. அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சபியாவுடன் படுத்து இருந்தபோது அபு அயூப் இரவிலிருந்து பகல் வரை காவலுக்கு கையில் வாள் ஏந்தியபடி இருந்தார். காலையில் நபி அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று கூறி, இந்த பெண்ணால் உங்களுக்கு ஆபத்து வரலாம். காரணம், நாம் அவளின் தந்தை, புதிதாக திருமணம் முடித்த கணவர் என்று கொலை செய்துள்ளோம். ஆகையால் காவலுக்கு இருந்தேன் என்றார். நபி அவர்கள் சிரித்து கொண்டே நல்லது என கூறினார்கள். அடுத்தவர்களை கொலை செய்வதும் பெண்களை கற்பழிப்பதும் முஹம்மதுக்கும் அவரின் கூட்டத்திற்கும் மிக சாதாரணமான ஒன்றாக இருந்துள்ளது. முஸ்லிம்களுக்கு நான் தான் அழகிய முன்மாதிரியாக உள்ளேன். ஆமாம், இப்படிப்பட்ட கொடூரந்தான் இவர்களுக்கு சிறந்த மனிதர். சூரா அல் அஹ்ஸாப் வசனம் 21. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. அற்புதமான எடுத்துக்காட்டு என்பது நாம் நினைக்கும் நல்லவைகளை செய்வது அல்ல, மாறாக முஹம்மதுக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ அதுதான் நல்லவை. எடுத்துக்காட்டாக கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் பெண்களை வன்புணர்வு செய்வது, இவையெல்லாம் செய்யும் ஒருவன்தான் இறைதூதர், அழகிய முன்மாதிரி.
அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருக்கும் வணக்கத்திற்குரிய உரிமை இல்லை என்று அவர்கள் கூறும் வரை அவர்களுடன் போரிடுமாறு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். நாம் அறுப்பது போல் அறுத்தால் அவர்களின் இரத்தமும் உடைமையும் நமக்கு புனிதமானதாக இருக்கும். சட்டபூர்வமாகத் தவிர அவர்களின் கணக்கு அல்லாஹ்விடமே தவிர அவற்றில் தலையிட மாட்டோம். புகாரி ஹதீத் படி திருமணம் முடிக்காமல் 3 நாட்கள் முஹம்மத் சபியாவுடன் தாம்பத்தியத்தில் இருந்துள்ளார். சபியாவை மிகவும் பிடித்த காரணத்தால் அடிமையாக வைக்காமல் திருமணம் முடித்தார். அனஸ் பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது, நபி அவர்கள் கைபரின் இருந்து மதினா வரும் வழியில் சஃபியா பின்த் ஹுயையுடன் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். பிறகு திருமணம் முடிக்க முடிவு செய்தார். முக்காடு பயன்படுத்த உத்தரவிடப்பட்டவர்களில் சஃபியாவும் ஒருவர். முஹம்மதின் மனைவிகள் ஹிஜாப் அணிய சட்டம் இருந்தது. ஆக சபியாவை ஹிஜாப் அணிய சொல்லி மனைவியாக அடையாளப்படுத்தினார் முஹம்மத். சபியா இனி அடிமையில்லை. இஸ்லாமிய சட்டப்படி அடிமை பெண்களுக்கு ஹிஜாப் அணியும் உரிமையில்லை. இஸ்லாமிய சட்டப்படி மகர் தொகை முஹம்மத் சபியாவிற்கு தரவில்லை. மேலும் சபியாவை இத்தா காலம் முடிவதற்குள் திருமணம் முடித்தார். புகாரி ஹதீத் வால்யூம் 1 புத்தகம் 8 ஹதீத் எண் 367. தாபித் அனஸிடம், ஓ அபு ஹம்சா, நபியவர்கள் அவருக்கு மஹர் என்ன கொடுத்தார்கள் என்று கேட்க அவர் கூறினார், சபியாதான் அவளுக்கு மஹர், அவளே மஹராக முஹம்மத் நபி எண்ணினார்கள். பின்னர் திருமணம் நடந்தது என்றார்கள். நான் சபியாவிற்கு மகர் தொகை தரவில்லை. நான் அவளை அடிமையிலிருந்து விடுதலை செய்தது நான் அவளுக்கு கொடுத்த மகர். என்னுடைய கருணை அவளுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. முதலில் அவளை நான் அடிமையில் இருந்து விடுதலை செய்தேன். இரண்டாவது அவளை திருமணம் செய்து கொண்டேன். சபியா கொடுத்து வைத்தவள் என்னை போன்று ஒரு கருணை உள்ளம் நபர் கிடைக்க. ஷாஹி புகாரி ஹதீத் 3327. ஒரு அடிமை பெண்ணை விடுவித்து பின்னர் அவளை மணந்தவனைப் பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அவருக்கு 2 வெகுமதிகள் உள்ளன என்று அபூ மூசா அறிவித்தார்கள். உண்மையில் இவருக்கு இறைவன்தான் இவ்வாறு செய்ய சொல்கிறான் என்று நம்புகிறீர்களா? ஒரு பாவமும் செய்யாத என்னை அடிமைப்படுத்தி வன்புணர்வு செய்த பின்னர் என்னை விடுதலை செய்து அழகான பெண் மற்றும் 17 வயதேயான என்னை ஒரு முதியவர் திருமணம் முடிப்பது எனக்கு தரும் பரிசா? கைபர் யூதர்களை வெளியேற்ற முடிவு செய்தபோது அவர்கள் அங்கேயே இருந்து நிலங்களில் விவசாயம் செய்து அதிலிருந்து வரும் பொருட்களை முஹம்மதுக்கு பங்கு தருவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. கைபர் யூதர்கள் அவர்கள் சொந்த நிலங்களில் இருக்கும் உரிமையை இழந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சொந்த நிலத்தில் வாழ்வதற்கு அவர்கள் எனக்கு ஜிஸ்யா கட்ட வேண்டும். இனிமேல் எனக்குதான் இந்த நிலம் சொந்தம். ஜிஸ்யா என்பது காபீர்கள் முஸ்லிம்களுக்கு தரக்கூடிய வரி. அவர்கள் மதத்தை பின்பற்ற எங்கள் சட்டம்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இஸ்லாமிய சட்டப்படி ஜிஸ்யா கட்டவில்லை என்றால் கொன்றுவிடுவோம், இல்லை அடிமைகளாக மாற்றிவிடுவோம். சகிப்புத்தன்மை என்பது இஸ்லாத்தில் இல்லை. புரிந்ததா? கைபர் யூதர்கள் ஜிஸ்யா கட்டிய பிறகும் பல வருடங்கள் கழித்து 2ஆம் கலிபா உமரால் வெளியேற்றப்பட்டார்கள். எனக்கு நடந்த கொடுமைகளை கேட்டீர்களா? இன்னும் பல கொடுமைகள் இஸ்லாத்தின் பேரால் முஹம்மது செய்துள்ளார். என் குடும்பத்தை கொன்று என்னை அனாதையாக நிற்க செய்த முஹம்மது இறை தூதரா? சூழ்நிலை கைதியாக நான் அவரிடம் மாட்டிக்கொண்டேன். இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை மீறி என்னால் என்ன செய்ய இயலும்?